சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானு பார்த்தோம்னா அவங்க தமிழை தேடி தமிழ் வீட்டுக்கே வந்துருந்தாங்க. அப்போ தமிழ் எல்லாருமே ஜானுவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜானும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தேனு அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு சொல்கிறாங்க, தேனு நீ அழாத தேனு, அங்கே நடந்தது எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன். நீ அழாதம்மா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், உன் மேலே எந்த தப்புமே இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம்னா பிரகாஷும் சிபியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிபியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் தமிழ் குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ எதுக்காக அமைதியாக இருந்த, நீ போய் தமிழ் குடும்பத்தை நீ தடுத்து நிறுத்திருக்கணும், இல்லைன்னா நீ கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு பிரகாஷ் சொல்லும் போது அப்போ சிபி சொல்கிறாங்க, இல்லை அவங்க இங்கே இருந்த வரைக்கும் சந்தோஷமாகவே இல்லை, அதனால அவங்க அங்கேயே இருக்கிறது நல்லது, அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பிரகாஷ் சொல்கிறாங்க, இல்லை சிபி நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா இது தமிழோட வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும் இருக்குது, அதை பற்றி நீ நினச்சி பார்க்க மாட்டியா, அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்படி இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குதோ அதே மாதிரிக்கு தான் அவங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, ஏன்னா அவங்களுக்குலாம் மற்றவங்களுக்குலாம் விஷயம் தெரியாது, ஆனால் உனக்கு யாருன்னு தெரியும், அப்படி இருக்கும்போது நீ தடுத்து நிறுத்தியிருக்கணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கப்பா நான் சொல்கிறத கேளுங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அவங்க இங்கே இருந்தாக்கி கண்டிப்பாக சந்தோஷமாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறத அவங்க ஜெயராணி கிட்ட அவங்க தமிழோட அம்மாவை நடிக்கிறாங்களா அவங்க சொல்கிறாங்க, ஜெயராணி நீ வெளியே போயிடாத, ஏன்னா ஜானுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே ஜெயராணியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துல மறைவாக நின்றுட்டு இருக்கவும் அப்போ ஜானுமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க எனக்கு ஒரு காட்டன் புடவை கொடுங்க அப்படிங்கவும் உடனே எதுக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க தமிழோட அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் எனக்கு ஒரு காட்டன் புடவை கொடுங்க அப்படிங்கும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. எதுக்காக அவங்க கேட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் அடுத்தது நான் அந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. ஐயோ என்னது ஜானும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்போது அவங்க ஒரு முடிவு எடுத்தாக்கி கண்டிப்பாக நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அப்போ அவங்க நினைக்கவும் அந்த ரூமில் போய் நீங்கள் மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வராங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க இசை கிட்ட சொல்கிறாங்க, இசை நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படிங்கும்போது உடனே ஜானுமா எனக்கு கதை சொல்ல அப்படின்னு இசை சொல்லவும் அப்போ இசைக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்கவும் அப்போ தமிழும் தேனு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜானுமா திடீர்னு வந்துட்டாங்க, இங்கே வந்ததுமே புடவை மாற்றிட்டு உட்காந்துருக்குறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்க நான் அந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, ஜானுமா என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் தமிழ் நீங்கள் இல்லாத வீட்டில் எனக்கு அங்கே என்ன வேலை, அதனால தான் நானும் இங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இன்னைக்கு என் கையால் தான் உங்களுக்கெல்லாம் நான் சமையல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா தமிழோட அம்மாவை நடிக்கிறாங்களா அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறீங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சொல்லவும் நான் தான் எல்லாருக்கும் சமையல் பண்ணி தர போகிறேன் அப்படிங்கும்போது ஜானுமா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்காக நான் சமையல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு என் கையால் சமைச்சு உங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் அப்படிங்கவும் அடுத்தது ஜானுவும் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற ஜெயராணி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஐயோ இப்போ இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததாக பிரகாஷை தான் காட்டுறாங்க. அப்போ மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்னது தப்பு பண்ணிட்டேயா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற, தமிழ் வீட்டை விட்டு போயிருக்கிறா, அவள் குடும்பமும் வீட்டை விட்டு போயிடுச்சுது, அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறியா, நான் சொல்ல போனாக்கி நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும், தமிழ் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு நீ விட்டுருக்க கூடாது அப்படிங்கும்போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, நான் என்ன தெரிஞ்சா பண்ணினேன், தெரியாம தானே நான் சொன்னேன் அப்படிங்கவும் நீங்கள் பாரு தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ தெரியாது, ஆனால் நாங்கள் எல்லாரும் தமிழையும் தமிழ் குடும்பத்தையும் நம்புகிறோம்ல, அப்போ நீ எதுக்காக நம்பாமல் இருந்த, அப்போ ஆக மொத்தத்தில் அவங்க மேலே பழைய தூக்கி போடணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நீ செஞ்சுட்டேல, ஒரு நிமிஷம் நீ யோசனை பண்ணியிருக்கணும், அவங்க இந்த மாதிரிக்கு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நீ யோசனை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நீ இந்த மாதிரிக்கு பேசியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லவும் பிரகாஷும் கோவத்தோட போகிறாங்க. அப்போ மீனாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அந்த நேரம் பார்க்க கணேசும் அமுதாவும் வராங்க. மீனா குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ கணேசும் அமுதாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மீனா இங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறியா, நீ எதுக்காக கவலைப்படணும் அப்படிங்கும்போது என்னன்னா பண்ணுறதுக்கு, தமிழ் வீட்டை விட்டு போயிட்டா, இவரே என்கிட்ட கோவிச்சுக்கிட்டாரு, இப்போ அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியலையே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ ஒன்றும் பயப்பட தேவை கிடையாது, சொல்ல போனாக்கி இது நாள் வரைக்கும் ஜானு அம்மாவுக்கு ஒரு அடிமை கணக்காக இருந்துக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் அடுத்தது அவளோட கை ஒங்கிச்சுன்னா அவளுக்கு நீ அடிமை கணக்காக இருக்க போறியா, நான் சொல்கிறது சரியா தப்பான்னு நீயே யோசனை பண்ணிப்பாரு, அதனால தமிழ் வீட்டை விட்டு போனது உனக்கு நல்லது தான், அவள் இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டாம், அவள் வீட்டை விட்டே போகட்டும், அவள் திரும்பியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே மீனாவுக்கு இன்னும் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா ராத்திரி ஆயிடுது. அப்போ என்னது ஜானு அம்மாவை இன்னும் காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு
எல்லாருமே வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவி வந்து சொல்கிறாங்க, பிரகாஷ்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஜானுமா எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ உடனே பிரகாஷ் வந்து மீனா கிட்ட கேட்கவும் மீனா வந்து சொல்கிறாங்க, அவங்க எங்கே போயிருப்பாங்க, கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படிங்கவும், கோயிலுக்கு போனவங்க இவ்வளோ நேரமாக வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, ஃபோனை எடுக்கவே இல்லை. அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, ஜானுமா சிபி தான் ஃபோன் பண்ணுறாரு, நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணி பேசுங்க, சொல்கிறத கேளுங்க, இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சுதுல, அதனால தான் வீட்டில் உங்களை எல்லாரும் தேடி இருப்பாங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கே கிளம்புங்க அப்படிங்கும்போது, என்ன தமிழ் நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, நான் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக மாற மாட்டேன்னு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தமிழுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஜானுமா இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் வந்து கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்தாக்கி சிபி, மீனா, பிரகாஷ் எல்லாருமே வந்து அங்கே நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஜானு அவங்க தமிழ் எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே சிபி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஜானுமா எதுக்காக நீங்கள் வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் தமிழ் இங்கே தானே இருக்கிறா, அதனால தான் நானும் இங்கே வந்துட்டு அப்படிங்கவோ. அப்போ உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் இல்லாத வீட்டில் நான் எதுக்காக அங்கே வரணும், தமிழ் எங்கே இருக்கிறாளோ அங்கே தான் நான் இருப்பேன் அப்படிங்கவும். அப்போ பிரகாஷ் வந்து சொல்கிறாங்க, எங்க பாருங்கம்மா நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிரகாஷ் நீ கூட தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க, தமிழை பற்றி உனக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும், அப்படி இருக்கும்போது அவங்க எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கவும். உடனே மீனா வந்து சொல்கிறாங்க, எங்கள் பாருங்கத்தை நான் சொல்கிறது கேளுங்க, வீட்டுக்கு வாங்க அப்படிங்கும்போது அப்போ தமிழ்கிட்டையும் நீ அவங்க குடும்பத்துக்கிட்டையும் நீ மன்னிப்பு கேட்டு தமிழ் வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டானா நானும் வீட்டுக்கு வந்துடுது அப்படிங்கவும். அடுத்தது பார்த்தோம்னா மீனா வந்து தேனிக்கிட்டையும் தமிழ்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க மீனா வந்து நினைக்கிறாங்க, என்ன கடைசியில் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டேல, ஆனால் இதை நான் மனசில் வச்சுப்பேன்னு தவிர கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மனசுக்குள்ளே நினைக்கவும். அடுத்தது நீங்களாம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடவும் உடனே வந்து தமிழும் ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லி அவங்க சம்மதம் சொல்கிறாங்க. அடுத்தது எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வரவும் அப்போ வந்து ஜானு வந்து அடுத்த நாள் ஆனதுமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ லாயர் வந்து வீட்டுக்கு வரவும், எதுக்காக லாயர் காலங்காத்தால வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணேஷ் வந்து நினைச்சிட்டு இருக்கும் போதே அப்போ ஜானு வந்துருந்தாங்க. வந்ததுமே எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க. என்னத்த காலையிலேயே வந்து லாயர் வந்திருக்கிறாரு, என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாமே வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், அதுக்காக தான் லாயரை வர சொன்ன அப்படிங்கவும், என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். அப்போ தமிழும் குடும்பமும் வீட்டுக்கு வந்து நினைச்சு ஏற்கனவே கணேஷும் அமுதாவும் அவங்க மீனாவும் எரிச்சலோடு இருந்துட்டு இந்த நேரத்தில் காலங்காத்தால லாயர் வந்திருக்கிறாங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது தெரியல சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்போ ஜான் வந்து சொல்றாங்க, உயில வந்து நான் எழுதி வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன், அதுக்காக தான் லாயர் வர சொன்ன அப்படிங்கவும். இதை கெட்டதுமே எல்லாருமே ஒரு பதட்டம் அடைகிறாங்க, என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தமிழ் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். தமிழ் வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து என்னுடைய உயில் என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து நான் தமிழ் பேரில் தான் நான் எழுதி வைக்க போறேன்னு சொல்லவும், இது கெட்டதுமே எல்லாருக்கும் தூக்கி வரி போடுது. என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழ் பேர்ல வந்து உயில் எழுதி வைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், மீனா இதை நீ விட்டுறாது அப்படின்னு சொல்லும் போது உடனே மீனாவும் பாக்குறாங்க. அடுத்து மீனா வந்து, அத்தை இப்போ எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் நீங்க சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதி வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப பிரகாஷ் வந்து சொல்றாங்க, பாரு இது எல்லாமே வந்து அம்மா சுயமா வந்து சம்பாதிச்சதாகும், அப்படி இருக்கும்போது அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, தமிழ் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது, சிபி என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.